வணக்கம் ரேகா. இப்போ நேற்றைய தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக புரட்சி தலைவி அம்மானியின் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பாஜக வேட்பாளருக்கே ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பாஜக சார்பில் இவர்களிடம் ஏதேனும் கோரிக்கை வைக்கப்பட்டதா ஆதரவு கோரி, அல்லது இவர்களாகவே தற்பொழுது பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருக்கிறார்களா ரேகா? நேற்றைய தினம் புரட்சி தலைவி அம்மா கட்சி அணியின் சார்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு என பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை காலை 8:30 மணி அளவில் இருந்து 8:45 மணி அளவில் அந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. புரட்சி தலைவி அணியின் சார்பாக ஓபிஎஸ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது விழுப்புரம் தொகுதி எம்பி எம்எல்ஏஸ் அனைவரும் என இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனையானது நடைபெற்றது. அனைவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தற்பொழுது பிஜேபி குடியரசுத் தலைவர் வேட்பாளரான ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. பத்திரிகையாளரை சந்தித்து நேரில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அதிமுக 3 அணிகளாக பிளவுபட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட எடப்பாடி அணியும் சரி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியும் சரி பாஜக வேட்பாளரை ஆதரிப்பது என்ற ஒருமித்த கருத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி ரேகா? கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய எம்பிகளின் எண்ணிக்கை 12. அதை தவிர மீது இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவருமே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஆதரவு ஆனது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அனைவராலும் கருதப்படுகிறது. இதற்கு முன்பாகவே இரு அணிகளும் பாஜகவிற்கு தான் ஆதரவு அளிக்கும் என எல்லோருமாலும் ஒரு கருதப்பட்டு வந்தது. அந்த கருதப்பட்டு வந்த தகவலானது இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரேகா, இப்போ இன்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார். அங்கு சென்று வேட்பாளர் ராம்நாத் கோவிந்தை நேரடியாக சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல தற்பொழுது ஓ பன்னீர்செல்வமும் ராம்நாத் கோவிந்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ரேகா? கண்டிப்பாக இன்று முதல்வர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் டெல்லி பயணம் மேற்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு நல்ல ஒரு கருத்தை நிலவி வருகிறது. பாஜகவிற்கு அதிமுகவினுடைய இரு அணிகளும் ஆதரவு தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். அதனால் அந்த வகையில் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக அணிக்கு சார்பாகவே அதிமுகவின் இரு அணிகளும், அதாவது இபிஎஸ் அணியும் சரி ஓபிஎஸ் அணியும் சரி, இரு அணிகளும் பாஜகவிற்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். அதனால் இன்று முதல்வர் டெல்லி பயணத்தை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் டெல்லி பயணத்தை மேற்கொள்வார் எனவும், ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து ஆதரவு அளிப்பது குறித்து அவரும் நேரில் சந்தித்து பேச இருப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் இங்க இருக்கக்கூடிய தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் 3 அணிகளில் 2 அணிகள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அணி என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு ரேகா? நேற்றைய தினமே முதல்வர் அறிவிப்பு வெளியான போதே டிடிவி ஆதரவாளர்கள் சிலர் வெளிநடப்பு செய்ததாக தகவல் பரவின. அதனை தொடர்ந்து நாம் வைத்து பார்த்தோம் என்றால் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் இதற்கு சிறிது கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களும் சரி, அவர்களுடைய ஆதரவு எம்பிக்கள் சற்று மாறாக வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகிறது.